நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. இனி இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். A warm and pleasant greetings to you. Myself, P.T. Dhanushya from Kumari Ariel Peravai, inside this program 2025 to 2026. நான் இன்னைக்கு என்னோட ஆயுர்வேதிக் ஹெர்பல் மெடிசின் ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஹேர் ஆயில்னா ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். அது வந்து நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியா வச்சுக்க நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாது, நல்லா ஸ்மூத்தா ஷைனா இருக்கும். இப்போ நான் என்னோட ஹேர் ஆயிலை எப்படி செஞ்சேன்னா, முதல்ல நான் கண்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கிரீடியன்ட்ஸ், இந்த ஹெர்ப்ஸ் வந்து எங்க நான் கண்டுபிடிச்சேன், அப்புறமா ப்ராசஸ், டோசேஜ், யூசஸ், அப்புறமா பேக்கிங் டீடைல்ஸ், அட் தி லாஸ்ட் ஆஃப் தி கன்க்ளூஷன். முதல்ல இன்கிரீடியன்ட்ஸ். நான் இந்த ஆயிலை வந்து மேக் பண்ணதுக்கு முதல்ல பேஸா கோகனட் ஆயில் எடுக்கணும். அப்புறமா கொடுப்பை மூலிகை, கையாண்டவரை மூலிகை, கீழாண்டலை மூலிகை, இந்த 3 மூலிகையும் நான் போட்டு அரைச்சு அதுல இருந்து சாறு பிடிச்சு அதை வந்து இந்த ஆயிலை வந்து நான் மேக் பண்ணேன். இப்போ நான் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஹெர்ப்ஸை எங்க இருந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து நிறைய வாட்டர் சோர்சஸ் இருக்க இடத்துலலாம் பெரிய அளவில் காணப்படுது. மெயினாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இப்போ ப்ராசஸ். முதல்ல நான் இந்த மூலிகையோட இலையெல்லாம் உதிர்த்து வச்சு அதை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தேன். அப்புறமா அதுல இருந்து சாறு பிழிஞ்சு அதை வந்து ஒரு பாத்திரத்துல மாற்றி அதை கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அது வந்து அடி பிடிக்காம நான் கிண்டிகிட்டே இருந்தேன். அது நல்லா வத்துனதுக்கு அப்புறம் நான் பேஸா யூஸ் பண்ண கோகனட் ஆயில் வந்து அதில் போர் பண்ணி கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஏன் இப்போ அந்த நுரையா இருக்கிறதெல்லாம் போனோம்னா அதில் வந்து நுரையா இருந்துச்சுன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குன்னா இப்போ அந்த வாட்டரோட நம்ம இப்போ எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்க வாட்டர் வந்து நம்ம ஹேரில் வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து சளி பிடிக்கும். அதனால தான் அந்த நுரையா இருக்குது போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது நுரையா போச்சுன்னா தான் நமக்கு ஹேர் ஆயில் ரெடியாக இருக்கும். அப்புறமா அதை வந்து நான் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன் நுரையெல்லாம் போகிறது வரைக்கும். அடுத்து வந்து அதை நான் வந்து கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணி எடுத்தேன். இப்போ நமக்கு வந்து ஹேர் ஆயில் ரெடி. இப்போ டோசேஜ். இந்த ஹேர் ஆயில சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து குளிக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நார்மலா ஹேர் ஆயில் தச்சுற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம குளிக்க போகலாம். இதோட யூசஸ். இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து திக்கான நல்ல கருமையான முடி வளரும். அப்புறம் இளம் நிறை வராது. அதுக்கப்புறமா மஞ்சள் காமாலை போன்ற நோயினால நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சி புதிய முடியெல்லாம் வளரும். இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எண்ணெய். இது வந்து எனக்கு வந்து என்னோட பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பேக்கிங் டீடைல்ஸ். நான் இந்த லேபிள்லையும் அதே மாதிரி இதோட யூசஸ், அப்புறம் QR கோட், இதை எப்படி நான் செஞ்சேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா எக்ஸ்பிரி டேட். இதை வந்து நம்ம பேக்கிங் டேட்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் கரெக்டாக 6 மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த QR கோட்ல வந்து நான் என்னோட வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த QR கோடை இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதில் வந்து என்னோட வீடியோட மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கு. கடைசியா கன்க்ளூஷன். இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு எசென்ஷியல். நம்ம வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாம நிறைய பேர் இருக்க முடியாது. சில பேர் இருக்கலாம். ஏன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலன்னா நிறைய பேரோட முடி வந்து நல்லா ட்ரை ஆகி அப்புறமா ஹேர் ஃபால் எல்லாம் ஆகப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நிற்கிறதுனா நம்ம வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். இப்போ கோகனட் ஆயில் வந்து பேஸா யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா கோகனட் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். So I thank Kumari Ariel Peravai for this wonderful opportunity and my friends and my classmates for listening my presentation. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் P.T. Dhanushya, குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி 2025-2026. இன்று நான் மனித பண்புகளை பற்றி என் குடும்பத்தினருடன் ஒரு உரையாடலுக்காக வந்திருக்கிறேன். அப்பா, மனித பண்புன்னா என்ன? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா?
வீட்டில் எப்படி இருக்கிறோம், வெளியே எப்படி இருக்கிறோம், இது சில ரியாக்ஷன் தான் அதான் மனித பண்பு. வாழ்க்கையில் முக்கியமான நன்றி மறக்காமல் இரண்டாம் சூழ்நிலையில் சமூகத்திலும் பலதரப்பட்ட பொருளாதாரம் சூழ்நிலையை பற்றி பலதரப்பட்ட இருப்பாங்க. யாரையும் ஒன்றும் அண்டர்ஸ்டேட் நம்ம யாரு அவங்க எல்லாருமே மதிக்கலாம். எல்லாருக்கும் அவங்களுடைய மனிதரை எப்படி பார்த்தா சொல்கிறாங்க. அதனால நம்ம சில விஷயங்களை எந்த விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கடை சொல்லி அதை என்ன பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன வயசுலேயே நம்ம துணியாக ட்ரெஸ்ஸை நம்ம போயிடலாம். வீட்டில் அம்மா எல்லாம் சந்தோஷமாக வீடை சுத்தமாக வச்சுக்கலாம். அது மாதிரி ஆட்கள் பண்ணலாம். அவங்க பெரியாரை பண்ணிக்கலாம், பெரியவங்களை வச்சுக்கலாம். மனித பண்புகளை பற்றி சொல்லி தந்த என்னோட குடும்பத்தினருக்கும் இந்த வாய்ப்பை எடுத்து தந்த குமரி அணியின் பேரவைக்கும் நன்றி. இந்த குமரி அறிவியல் பேரவை மூலமா சயின்டிபிக் கைடன்ஸ் வீடியோ நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி போட்டோம். அதை இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். Myself, I am Vidya from Team Group A. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்குன்னு? தெரியாது. தேனீக்கள் பூக்களிலிருந்து கறி எடுத்து தேவைக்கிறார். சீரியர்களோட இனிப்பாக இருக்கிறது. நல்ல ஆன்சர் தாத்தா. இன்னொன்று என்னன்னா தேனில் உள்ள ஃப்ரக்டோஸ் கண்டனாலையும் தேன் வந்து இனிப்பா இருக்குது. அதே போல சீனியில உள்ள சக்ரோஸ் கண்டனாலையும் தேனோட சீனி வந்து இனிப்பு கம்மியா இருக்குது. பழங்கள்லையும் தேனிலையும் காணப்படுற ஒற்றை சர்க்கரை பேரு ஃப்ரக்டோஸ், சீனியில காணப்படுற இரட்டை சர்க்கரை பேரு சக்ரோஸ். ஃப்ரக்டோஸ் எப்படி தேனில் இனிப்பு கொண்டுடுது, அதே போல சக்ரோஸ் எப்படி சீனியில இனிப்பு கொண்டுடுது. தேன்ல வந்து ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் தனித்தனியா இருக்கு. ஆனா சர்க்கரையில வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து. இதனாலதான் சீனி வந்து தேனோட இனிப்பு கம்மியா இருக்கு. இப்போ இந்த டயக்ராம் இதேதான் சொல்ல வருது. தேனோட ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் தனித்தனியா இருக்கிறதுனால தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்கு. அதே நேரம் தேன்ல வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து. இதனால தேனை விட சுகர் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னொரு காரணம் சீனியில வந்து சக்ரோஸும் குளுக்கோஸும் ஒரே அளவு இருக்கு. இதனால ஹனியோட அதாவது இனிப்பு கம்மியா இருக்கு.
ஹனில வந்து ஃப்ரக்டோஸ் அதிகமாகும், குளுக்கோஸ் கம்மியாகும் இருக்கு. இதனால அது வந்து சீனியோட டேஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன் தேன் வந்து சீனியோட இனிப்பா இருக்குது என்பதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நான் வளர்த்தேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்ல நான் வந்து ஒரே அளவுல தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீனி, 1/2 ஸ்பூன் தேன். இதை வந்து இப்போ 1 ஸ்பூன் சீனியை நான் 1 கப்ல கலக்கிறேன். என்னோட தாத்தா சொன்ன மாதிரி தேனீக்களும் இதுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னா அதுதான் ஃப்ரக்டோஸையும் குளுக்கோஸையும் தனித்தனியா உடைச்சு விடுது. அப்புறம் 1/2 ஸ்பூன் தேனை நான் இன்னொரு கப்ல கலக்கிறேன். இப்போ இந்த 2 கப்ல இருக்க தண்ணியும் நம்ம பாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். முடிவு என்னன்னா தேனோட ஃப்ரக்டோஸ் வந்து சர்க்கரை விட 1.5 மடங்கு அதிக இனிப்பை தருது. அதனால குறைந்த அளவு தேன் நமக்கு நிறைய இனிப்பை வந்து தருது. இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டுட்டு இருந்த என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்ச குமரி அறிவியல் பேரவைக்கும் என்னோட நன்றி. நான் பிடி தனுஷியா, குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானி 2025-2026. நான் இன்னைக்கு என்னோட யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து இஸ்ரோ சேர்மனான டாக்டர் வி நாராயணனால தொடங்கப்பட்டது. இது வந்து எஸ்ஆர்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அப்புறமா நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது எங்களுக்கு போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், அப்புறமா ஃபைனலாக மாடல் ப்ரெசன்டேஷனோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து நாங்கள் வந்து 99 பேர் வந்து செலக்ட் ஆகி இப்போ வந்து யங் சயின்டிஸ்டாக இருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு நிறைய ஃபீல்ட் ஸ்டடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறமா நாங்கள் நிறைய ஸ்பேஸ் சென்டர்ஸ், ஐஎஸ்சி வலியமல்லா, ஸ்ரீஹரியோட்டா வரைக்கும் நாங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். அப்புறமா தூத்துக்குடி, வஉசி போர்ட்டுகள்லாம் நாங்கள் வந்து போயிருக்கோம். இந்த யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கன்னியாகுமரியில் உள்ள நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் 5 பேருக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. அப்புறமா நாங்கள் வந்து February 7ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு ஹெர்பல் மெடிசின் செஞ்சோம். அதை வந்து நாங்கள் மரியா ஆயுர்வேதிக் காலேஜில் வச்சு டிஸ்பிளே பண்ணோம். அந்த ஹெர்பல் மெடிசினுக்கு எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. இதுதான் அந்த சர்டிஃபிகேட். நான் வந்து ஹேர் ஆயில் செஞ்சேன். இதில் வந்து வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் இந்த ஹேர் ஆயிலை வந்து செஞ்சேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கொடுப்பை, கையாண்டவரை, கீழாடை. இந்த 3 மூலிகை வந்து நமக்கு தண்ணி நிறைய இருக்கிற இடத்துலலாம் கிடைக்கும். இது வந்து நம்ம முடியை நல்லா கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகலாம் வளர வந்து இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து இளம் நிறைய வர விடாது. இது வந்து நான் எப்படி செஞ்சேன்னா, முதல்ல வந்து இந்த 3 மூலிகையோட இலையை வந்து நல்லா உதிர்த்து வச்சு நல்லா கழுவிட்டு, அப்புறமா அதை வந்து நல்லா அரைச்சி அதில் வந்து சாறு பிரிஞ்சு அதை வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது கொஞ்சம் வத்தியது வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டின பிறகு கொஞ்சம் நல்லா வத்தினதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அதில் ஊற்றி அது வந்து அந்த நுரையா வரதெல்லாம் போகிறது வரைக்கும் நான் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அந்த நுரையெல்லாம் ஏன் போனோன்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அந்த இப்போ சப்போஸ் நம்ம அந்த நுரையோட ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம தலையில் தேய்ச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு அதில் இருக்கிற ஈரப்பதத்தினால நமக்கு வந்து சளி பிடிக்கும். இதனால தான் நம்ம வந்து நுரையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நுரையெல்லாம் போச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் ரெடியாக இருக்கும். இந்த எண்ணெயை வந்து நான் இந்த பாட்டிலுக்குள்ளே ஃபில் பண்ணி 100 ml 150 ரூபாய்க்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த QR கோடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் செஞ்ச வீடியோலாம் இருக்குது.
நாங்கள் அன்னைக்கு போய் டிஸ்பிளே பண்ணோம். தேங்காய் எண்ணெயை வந்து அதில் ஊற்றி அது வந்து அந்த நுரையா வரதெல்லாம் போகிறது வரைக்கும் நான் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அந்த நுரையெல்லாம் ஏன் போனோம்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அந்த இப்போ சப்போஸ் நம்ம அந்த நுரையோட ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம தலையில் தேய்ச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு அதில் இருக்கிற ஈரப்பதத்தினால நமக்கு வந்து சளி பிடிக்கும். இதனால தான் நம்ம வந்து நுரையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நுரையெல்லாம் போச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் ரெடியாக இருக்கும். இந்த எண்ணெயை வந்து நான் இந்த பாட்டிலுக்குள்ளே ஃபில் பண்ணி 100 ml 150 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த QR கோடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் செஞ்ச வீடியோலாம் இருக்குது. அப்புறமா இதை வந்து நாங்கள் அன்னைக்கு போய் டிஸ்பிளே பண்ணோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா முடி வந்து வளரும். இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலே தலையில் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் நீங்கள் அந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் சேர்க்குறீங்க? நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து செலக்டடாக 3 மட்டும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இது வந்து எனக்கு பாட்டி சொல்லி தந்தாங்க. அவங்க வந்து 3 மூலிகை யூஸ் பண்ணலாம், வேறு எக்ஸ்ட்ராவாக மருதாணி கருவேப்பிலை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் மெயின். சாறு வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு புளிஞ்சோம்னா சாப்பிடணும். எண்ணெய் வந்து அந்த சாறில் வந்து நம்ம இப்போ அரைச்சும் போது பல தண்ணி இருக்குமா, அதெல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் வந்து தண்ணி இருக்கும்.